வாங்க இப்போ நம்ம சமையல் அறைக்கு போகலாம். நம்ம டப்பு டூப்பு சமையல் அறை உங்களுக்காக இன்றைக்கி ஒரு புதிய மெனுவை ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம டெய்லி சாம்பார் ரசம் அப்படின்னு சாப்பிட்டே நமக்கு அழுத்துருச்சு அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை, அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ஹெல்த்தியானது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ரைஸ் நம்ம புளி சாதம்லாம் வெரைட்டி மீல்ஸ்க்கெலாம் செய்வோம்ல, அதே மாதிரி எப்பயும் எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்தளவு ஊற்றாமல் கம்மியாக ஊற்றணும். இப்போ 1க்கு 3ன்னா 2.5 கப்பு தண்ணி. சாதம் வைக்கும்போதே அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடணுங்க. அது தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் எப்படி செய்யணும், அந்த மேலுக்கு என்ன செய்யணுன்றதை இப்போ பார்ப்போம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம், 2 கொஞ்சம் மீடியமில் பெரிய சைஸ் கேரட் எடுத்துக்கிறோம், ஒரு 50 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கேரட்டை நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் அதேமாரி நைஸாக கட் பண்ணிக்கிறோம். கேப்சிகம், பீன்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறோம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும், ஒரே சைஸாக இருக்கணும். அப்போ தான் வதக்கும் போது ஈஸியாக இருக்கும். மொத்தமாக கட் பண்ணோன்னாக்கா அது நறுக்குன்னு நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், நைஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சிடறோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. கேரட்டை கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பன்னீரையும் அதே மாதிரி என்ன செய்கிறோம், தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறோம். நல்லா இதே மாதிரி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணுறோம். கட் பண்ணி அதை தண்ணியிலே கொஞ்சம் போட்டு வச்சிடறோம். அலசிட்டு தான் எடுத்தோம், அதனால் தண்ணியில் போட்டு வச்சிடறோம். நம்ம அப்போ வதக்கும் போது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 2 கப்பு ரைஸுக்கு தேவையானது தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இப்போ எண்ணெயை வானலில் போட்டு அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னாக்கா, ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறோம். கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியனை சேர்த்து அதை நல்லா வதக்குறோம். அது போட்டு முடித்தோடனே கேப்சிகம் லாஸ்ட்டாக போடுவோம். ஏன்னா அது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் உள்ளது இல்லையா, அதனால் அது இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சத்தை ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். போட்டு அதை நல்லா வதக்குறோம். வெங்காயத்தாள் கொஞ்சம் பாதியை எடுத்து வச்சுக்கணும், லாஸ்ட்டாக போடலாம். அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அதுக்காக. இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டை போடுறோம். கேரட் சேர்த்து கேரட்டை நல்லா வதக்குறோம். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸை போடணும். இது வதக்கிட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு இது சீக்கிரம் வதங்கணும், நல்லா வேகணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் வதக்குறோம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அதை நல்லா வதக்குறோம். இது நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இது தீ பார்த்திங்கனாக்கா ரொம்ப இளந்தீயில் வச்சு அழகாக வதக்குறோம். அப்போ தான் ஈஸியாக. அடுத்தது பீன்ஸ் போடுறோம். பீன்ஸை போட்டு அதையும் வதக்குறோம். நல்லா வதக்கணும். ஏன்னா இதை நம்ம அப்படியே ரைஸில் சேர்க்க போகிறோங்கிறதுனால இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த நரன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா வதக்குறோம். ஏன்னா வேறு இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கப்படுறது கிடையாது. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேப்சிகம் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அதை போடுறோம். ஏன்னா இல்லாட்டினா அது வேகாது. இது சீக்கிரம் குழஞ்சிரும். அதனால் 1 by 1 எல்லாத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், சோயா சாஸு அது அந்த ஸ்பூனால் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோம். அதால் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம்.
அதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துறோம். அதாவது சோயா சாஸ் போட்டு நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறமா பன்னீரை சேர்க்குறோம். பன்னீரை சேர்த்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னாக்கா சாதத்தை சேர்த்துறோம். இதுலேயே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே காரத்துக்கு கிடையாது. மிளகுத்தூள், உப்பு, சோயா சாஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க. இது அப்படியே நல்லா ஒன்று சேர என்ன செய்யும், எல்லாம் சேர்ந்தாப்புல வரணும். அதுக்காக அதை கொஞ்சம் நம்ம கிளற வேண்டியது தான். கிளறி எடுத்து வச்சுட்டா நம்மளுடைய நல்லா கிளறணும். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு அந்த காரம் எல்லாம் அதில் ஒன்று சேரும். அதுக்காக நல்லா அதை கிளறணும். அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம தண்ணி கம்மியாக விட்டுருக்கோம் சாதத்தில், அதனால் உங்களுக்கு வந்து சாதம் வந்து குழையாது, கரெக்டாக இருக்கும். அதோட சாதம் வேக வைக்கும்போதே அதில் கொஞ்சம் நெய்யும் போட்டிருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொலன்னு அழகாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக தான் இருக்கும். இதில் வந்து வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லலாம் அஜினமோட்டோ சேர்ப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே நாங்கள் போடலை. வெறும் சால்ட்டு, மிளகு, பெப்பர் பவுடர், சோயா சாஸ் 2 ஸ்பூன், அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து டேஸ்ட் பார்க்குறோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வச்சிட்டோம். இப்போ ரெடிங்க, சாப்பிட்லாம்.